வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எக்ஸலண்டா. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். முதல் கேள்வி, நம்ம ஜெய்பீமை தவிர்த்து இன்னைக்கு பேசவே முடியாது போல இருக்கு. ஒரு விஷயம் மென்ஷன் பண்றீங்க, எம்.எஸ். பாஸ்கர் அவருடைய கதாபாத்திரம் வந்து தேவையில்லை. அந்த கதாபாத்திரம் அந்த கம்யூனிட்டி அது ஒரு செல்ஃபிஷ் கம்யூனிட்டி மாதிரி காமிக்கிறாங்க. அது காமெடியாவும் இல்ல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அந்த அது ரொம்ப உங்க மனதை அவர் புண்படுத்துவதற்கான காரணம், எம்.எஸ். பாஸ்கருடைய கேரக்டர் வந்து என்னை புண்படுத்தலாம் இல்லை. நான் வந்து வருத்தம் தெரிவிச்சு வேதனை தெரிவிச்சு கதறலாம் இல்லை. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அப்போ கேரக்டர் வந்து நம்ம வந்து ஒரு செகண்ட் வந்த காலண்டர் பத்தி நம்ம பேசுறோம். அது வந்து ஒரு சமூகத்துடைய உணர்வை புண்படுத்துன்னு. ஜோக் என்னன்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பனர் குறிப்பிட்ட நான் பிராமணர் சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து 100 முறை 1000 முறை விமர்சிச்சிருக்காங்க. கேட்க நாதி கிடையாது நாட்டில். இன்னைக்கு இந்த படத்துல எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் எல்லா பக்கம் போகுது. எல்லாருமே அந்த காலண்டர் பத்தியும் அந்த குருமூர்த்திங்கிற பேரை பத்தியும் அந்த குரு அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க. இதெல்லாம் சர்ச்சையாது. இப்ப இந்த காலண்டரும் அந்த குருமூர்த்தி மட்டும் இல்லைன்னா இந்த படம் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, பாண்டேவை தவிர. அப்பவும் பாண்டே வந்து இந்த எம்.எஸ். பாஸ்கர் கேரக்டர் பேசியிருப்பாரு. என் வேலை உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. ஏன்னா நம்மளாம் சொல்லுவோம், குரலற்றவர்களின் குரல், ஆள் இல்லாதவங்களுக்குலாம் ஆள், அப்படிதான் ஊடகங்கள்லாம் சொல்றோம். நம்ம ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். அப்ப யாருக்கு குரல் இல்லையோ அவங்க தானே சொல்லணும். அப்ப வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தினா யாருமே கேட்க மாட்டோம், மற்ற சமூகத்தை இழிவுபடுத்தினா பேசாம ஆயிரும் சொன்னா நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்த வேண்டான்ற. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. தேவையில்லாத ஒரு நானே அந்த கேள்வி அந்த இயக்குனர்கிட்ட கேட்டேன். ஒரு பார்ப்பனிய கிண்டல் இருக்கு, இது தேவையாது, உங்க மனதுக்குள்ள இருந்தது வந்தது அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஒரு கிண்டல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தான் பதிலும் அப்படிதான் இருந்துச்சு. அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா பீய தடவி விட்டுருவான், மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. முதல் முறையா இந்த கேரக்டரே தேவையில்லைன்னு பேசுறீங்க இல்லையா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட கேரக்டர் வந்து தேவையில்லாம வந்துட்டு இருக்கு. அது குறித்து எல்லாம் பாண்டிய அவர்கள் பேசியது இல்லையா இத்தனை இடத்துல? அதாவது முதல்ல இந்த பழக்கத்தை நம்ம நிறுத்தணும். அதை பத்தி பேசினியா, இதை பத்தி பேசினியா, நான் வந்து அங்க பார்த்தேனா இங்க பார்த்தேனாங்கிறது இல்ல, பார்த்த பார்வை சரியா தப்பா, இவ்வளவுதான் பாயிண்ட். ரன் படத்துல பாத்தீங்கன்னா மாதவனும் விவேக் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் மாதவன் விவேக் பாத்துக்கிட்டே மாட்டாங்க. அப்ப அது வந்து ரொம்ப சூப்பர். அதுதான் அந்த எம்.எஸ். பாஸ்கர் மட்டும் சிரிப்பும் வரல. சிரிப்பு வருது சார். என்னடா சிரிக்கிற? பாயமுடா, பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பாண்டே அவர்கள் வெறுமனே வெறும் பாண்டே இல்ல இல்லையா? அவர் ஒரு ஊடகவியலாளர். எங்களுக்கு எல்லாம் சீரியல் ஜாலஸ் அவங்க கிட்ட நாங்க கத்துக்கிறோம். அவருடைய பார்வை எல்லாத்துக்கும் இருக்கணும் இல்லையா? நீங்க பொதுவான ஒண்ணு கிடையாது. இது இந்த ஏமாத்து வேலையை விட்டுருங்க. எதுக்கு உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா ஒரு சைடு எடுப்பீங்க, உங்களுக்கு தேவை இல்லைன்னா பொதுன்னு சொல்லுவீங்க. இந்த காமெடி வேண்டாம். இது வேண்டாம் சூர்யான்னு சொல்லியிருக்கேன். இது நீர்க்குமிழி சூர்யா சொல்லியிருக்கேன். குத்தம் சொல்லல, நல்லா சொல்லுங்க. இது எவ்வளவு சஜஸ்டிவா, இதற்கு மேல எப்படி சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? சரி, இப்போ கவுண்டமணி அவர்கள் செந்தில் அவர்களை மிதிக்கும் போது சிரிப்பு வருது அப்படின்னு சொல்றீங்க. கவுண்டமணியும் செந்திலும் ஒரு ஜாதியா ஆக்கி சிரிச்சது இல்ல. நீங்க பாத்திருப்பீங்க நிறைய தமிழ் படங்கள். நீங்க வந்து ஒரு பண்ணையாரோ ஒரு நாட்டாமையோ ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவர் நடந்து வரும்போது சம்பந்தம் இல்லாம ஒரு கேரக்டர் நடந்து போகும். டக்குன்னு அந்த இடுப்பு துண்டை கலட்டி இடுப்புல கட்டும், இல்ல இப்படி அண்டர்ஆர்ம்ஸ்ல வச்சுட்டு வணக்கம் சொல்லும். அந்த கேரக்டர் படத்துக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. சாதிய குறியீடுகள் கொண்ட குறியீடுலாம் கிடையாது, மதிப்புக்கான குறியீடு. நாட்டாம படத்துல வந்து அவர் வந்து எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னா அது நாட்டாம ஜாதியை சேர்ந்தவங்க எந்திரிச்சு
என்னோட கேள்வி நான் நேரடியாக கேட்டேன். ஒருவேளை அந்த கதாபாத்திரம் பிராமண கதாபாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா உங்களுக்கு கடந்து போயிருப்பீங்க. நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. திருப்பி நேரடியாக முதல் கேள்வி நேரடியாக தான் கேட்டீங்க. ஒரு ஆள் பதில் சொல்லும் போது ஓவர்லே பண்ணாம அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறது பேசிக் எத்திக்ஸ் ஆஃப் ஜர்னலிசம். கூட தெரியல நீங்க என்ன காலாகிறீங்க. கேக்குறேன், வேண்டாம் சூர்யா, நீர்க்குமிழி சூர்யா, அமைதியா இருங்க சூர்யா, நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல வளர்ப்பு, ஏன் இது மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயத்த பண்றீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன் அவர் பேசட்டுமே? என்னம்மா திரும்ப முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? இவ்வளவு ரசனமா சொல்லிட்டு ரொம்ப மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இல்ல ரொம்ப அக்கறையா மென்மையா சொல்றீங்க, அட்வைஸ் மாதிரி. எனக்கு என்ன ஏன் அமைதியா இருங்களேன், எதுக்கு தேவையில்லா வந்து பேசுறீங்கிற மாதிரி ஒரு மறைமுக மென்மையான மிரட்டலும் தோணுது. ரஜினிகாந்துக்கு மட்டும் மேடை போட்டு ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நம்ம பேசுறோம், அவரை மட்டும் வாவான்னு கூப்பிடுறோம். அதுவும் என்னுடைய உரிமை. அப்படி இருக்கும் சூர்யா பேசட்டுமே, அவரை கூப்பிடுறவங்க இருக்காங்க நிறைய பேர். எவ்வளவு தப்பு பண்றீங்க பாருங்க. நான் வந்து ரஜினியோட படத்தை பத்தி பேசல, நான் வந்து ரஜினியோட அரசியல் பத்தி பேசுறேன், சூர்யாவோட அறிக்கை பத்தி பேசல, சூர்யாவோட படத்தை பத்தி பேசுறேன். அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்களே. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சூர்யா ஒரு இன்னொரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அரசியலுக்குள்ள வந்துருவாரோ? இன்னும் சூர்யாவின் குரல் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாயிருமோ? இல்ல, நாளைக்கு முதலமைச்சர் அப்படியெல்லாம் சொல்ல. பாண்டிய அவருக்கு எதிரான குரலா இருக்கு. அப்ப சூர்யா எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு. நான் வந்து சொல்றது பாண்டியவர்களின் குரல் மட்டும் இல்லை, இங்க ஒரு தரப்பினோட குரல் தானே. அந்த அவர்களின் குரலாக பாண்டிய ஒலிக்கும் பொழுது பார்ப்பனர்களின், ஆரியர்களின், வந்தேரிகளின், காவிகளின், பாஜகவின், சங்கிகளின், அவ்வளவுதானே. சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு. என்னடா கொடுமையா இருக்கு? கேள்வி கேட்கறவங்க சங்கியா? கேட்கறவங்க சங்கி. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த துண்டு போட்டா அப்படித்தான் பேச சொல்லணும். என்ன ஏன் கஷ்டப்படுறீங்க? லெட் அஸ் பீ. இந்த கேம் எவ்வளவு நாள் ஆடிட்டு இருக்க போறீங்க? இல்ல நீங்க ஓபனா சொல்றதுனால நான் ஓபனா தான் சொல்றேன். இல்லாட்டி நீங்க வந்து சொல்லாம இருக்க போறீங்களா? என்ன நீங்க வேற ட்வீட்ல போய் போட போறீங்க, இங்க போட போறீங்க? என்ன நாங்க எதுவுமே தெரியாம குழந்தைகளா இந்த உலகத்துல என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. எதுவுமே தெரியாம குழந்தைகளா இந்த உலகத்துல கண்டிப்பா ஃபாலோ பண்றீங்க. உங்களை டேக் பண்ணி தான் போடுறாங்க. நான் ஒரு ட்வீட் போட்டேன். நான் என்ன சொல்றேன், அத மாதிரி புறவாசல் வழியா வர மாட்டேன். நானு நேரடியா நிப்பேன். நான் வந்து பாண்டே பார்வைன்னு போடுறேன். ஒளிஞ்சிருந்து நான் போறதில்ல, பாண்டே பார்வைன்னு போடுறேன். பயம் இல்லாம நடிக்கிறதா உன் வீட்டுல வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என் வீட்டுல சண்டையில சாவர்தான் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. பாத்திரலாம் வாடா. அப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு வேலையை சரியா செஞ்சுட்டாரு, ஒரு நடிகரா ஒரு வேலையை சரியா செஞ்சுட்டாரு. இயக்குனர் வச்ச எம்எஸ் பாஸ்கர் கேரக்டரோ இல்ல இயக்குனர் வச்ச கத்தி படத்துல துப்பாக்கி படத்துல ஏன் விஜய் எடுத்து போராட்டம் பண்ணீங்க? தலைவாக்கு வந்து விஜய் மேல போரிச்சு, எதனால வந்து துப்பாக்கில விஜய் மேல போரிச்சு? விஜய் நடிகர் தானே, தயாரிப்பாளர் கூட கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சூர்யா பார்த்து ஏன் கேட்டேன்னு கேக்குறீங்கல்ல, பாண்டே பார்த்து ஏன் கேக்குறீங்க? நான் சொல்லக்கூடாதா? சூர்யாவுக்கு படத்துல வரக்கூடிய வசனமோ நடிப்போ தயாரிப்போ பண்றதுக்கான உரிமை இருக்கும்போது எனக்கு ஏன் சேனல் நான் தோன்றதை பேசுற உரிமை இல்லையா? நான் பாண்டியாவோட நேர்காணல் செய்யறேன், அதனால பாண்டியாவோட கேட்கிறேன். அந்த கருத்துல ஒரு மாற்று கருத்து இருக்கு, அதனால உங்ககிட்ட கேட்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு கருத்து மாற்றது சூர்யாட்ட சொன்னேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.